Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட வீன்ஸ் குக்புக்ல பார்க்க போற ரெசிபி மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஃபுல்ஜார் சோடா. இந்த சோடா செய்யறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சோடா வீட்ல உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செய்யறதுனால ரொம்ப ஈஸி. ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சோடா ட்ரிங்க் இது. ஓகே, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ சொல்ற இன்கிரீடியன்ஸ் வந்து 300 ml சோடாக்கான இன்கிரீடியன்ஸ். ஒரு பெரிய கப் அளவுக்கு வரும். ஓகே, பார்த்துடலாம் இன்கிரீடியன்ஸ் என்னலாங்கிறது. 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சம்பழம், 1/4 இன்ச் இஞ்சி, அரை கைப்பிடி அளவு புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 சோடா அதாவது 300 ml சோடா, 1 டீஸ்பூன் உப்பு. எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம எடுத்திருந்த அரை கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் தனித்தனியாக வேணால் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். புதினா பேஸ்ட்டு தனியாக, இஞ்சி பேஸ்ட்டு தனியாக, பச்சை மிளகு பேஸ்ட்டு தனியாக கூட எடுத்துக்கலாம். 1 கப் சோடாக்குங்கிறதுனால மிக்சியில் அரைச்சி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்ஜார் சோடா ரெடி பண்ண வேண்டியதான். இந்த ஃபுல்ஜார் சோடா செய்கிறதுக்கு நமக்கு 2 கிளாஸ் வேணும். ஒன்று லாங் கிளாஸ், இன்னொன்று ஷார்ட் கிளாஸ். கண்ணாடி கப்பில் செஞ்சால் தான் நம்ம அது பொங்கி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட ஷார்ட் கிளாஸில் தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட ஷார்ட் கிளாஸில் 1 எலுமிச்சை பழத்தை ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டில் 3 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்திருந்த சுகரில் வந்து அதே அளவு தண்ணி சேர்த்து திக்கான சிரப் மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்பத் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபுல்ஜார் சோடாக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி எடுத்திருந்த பெரிய கிளாஸில் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நான் 300 ml சோடா எடுத்துருக்கிறேன். சோடா நல்லா சில்லுன்னு இருக்கணும். இந்த ஃபுல்ஜார் சோடா செய்யும் போது நல்ல பொங்கி வடியும். அதனால அந்த டால் கிளாஸுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. சோடா ஊற்றின உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த ஷார்ட் கிளாஸை வந்து அந்த பெரிய கிளாஸ்க்குள்ளே நம்ம ஆட் பண்ணணும். ஷார்ட் கிளாஸை உள்ளக்க போட்ட உடனே பொங்கி வடியும். அந்த நுரையோடு சேர்த்து நம்ம உடனே குடிக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல்ஜார் சோடாவோட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியும் நமக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. நீங்களும் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுல்ஜார் சோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.